ஹாய் வீவர்ஸ், இப்போது பார்க்கக்கூடிய வீடியோ அன்றாட வாழ்வில் வீட்டிலும் கோயிலும் வளர்க்கக்கூடிய தெய்வீக மூலிகை செடி துளசியை பற்றித்தான். இந்த துளசியின் மருத்துவ குணங்கள் மற்றும் பயன்களை பார்க்கலாம். துளசியில் ஏராளமாக பல வகைகள் உள்ளன. சாதாரணமாக காணப்படுவது வெண் துளசியாகும். இது தவிர கருந்துளசி, கிருஷ்ண துளசி, ராம துளசி, செந்துளசி, சிவ துளசி, பெருந்துளசி, சிறுதுளசி, கல்துளசி, நல்துளசி, நாய் துளசி, நிலத்துளசி, முள் துளசி, கற்பூர துளசி என அதிக துளசி வகைகள் உள்ளன. நாம் நினைப்பது போல துளசி நோய் நிவாரணி மட்டுமல்ல. சுற்றுச்சூழலிலும் இதன் பங்கு மகத்தானது. காற்றிலுள்ள கார்பன் டை ஆக்சைடை கிரகித்து ஆக்சிஜனாக வெளியேற்றும் அற்புத பணியை செய்கிறது. நந்தவனத்தில் எத்தனை செடிகள் இருந்தாலும் அது நந்தவனமாகாது. அதே நேரத்தில் ஒரு துளசி செடி மட்டுமே இருந்தாலும் அது நந்தவனம் ஆகிவிடும் என்கிறது வேதம். துளசியின் இன்னொரு பெயர் பிருந்தை. 300க்கும் மேற்பட்ட துளசி வகைகள் இருந்தாலும் வெண்துளசியைத்தான் நாம் அதிகம் பயன்படுத்துகிறோம். நாம் நினைப்பது போல நோய் நிவாரணி மட்டுமல்ல. சுற்றுச்சூழலிலும் இதன் பங்கு மகத்தானது. காற்றிலுள்ள கார்பன் டை ஆக்சைடை கிரகித்து ஆக்சிஜனாக வெளியேற்றும் அற்புத பணியை செய்கிறது. இந்த பணியை பெரும்பாலான தாவரங்கள் செய்தாலும் துளசிக்கும் மற்ற தாவரங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. துளசியிலுள்ள மருத்துவ குணம் வாய்ந்த பொருட்களால் வளிமண்டலத்திலுள்ள புகை கிருமிகள் போன்ற மாசுக்கள் சுத்திகரிக்கப்படுகின்றன. அதனால் சுத்தமான காற்று கிடைக்கிறது. துளசி அதிகம் உள்ள இடங்களில் கொசுக்கள் வராது. காய்ச்சலுக்கு கைகண்ட மருந்து. எந்த காய்ச்சலாக இருந்தாலும் துளசி நிவாரணம் தருகிறது. இதை உலகளவில் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். ஏற்கனவே வைரஸ் காய்ச்சல், ஜப்பானியர்கள் என்செபலாடிடிஸ் எனப்படும் மூளைக்காய்ச்சல் ஆகியவற்றுக்கு துளசியை பயன்படுத்தி வெற்றி பெற்றுள்ளனர். 10 துளசி இலையுடன் 5 மிளகை நசுக்கி 2 டம்ளர் நீர் விட்டு அரை டம்ளர் சுண்டும்படி காய்ச்சி குடித்து விட்டு சிறிது எலுமிச்சை சாறை அருந்தி கம்பளி கொண்டு உடம்பு முழுக்க மூடிக்கொண்டு படுத்தால் மலேரியா காய்ச்சல் கூட படிப்படியாக குறையும் என்கிறது சித்த மருத்துவம். சளித்தொல்லைக்கான நிவாரணத்தையும் தன்னுள் வைத்துள்ளது துளசி. உடலில் வெப்பத்தை உண்டாக்கி கோழையை அகற்றுவதுடன் உடலில் உள்வெப்பத்தை ஆற்றும் குணமும் இதற்கு உண்டு. துளசி சாறுடன் கொஞ்சம் தேன் கலந்து கொடுத்தால் குழந்தைகளுக்கு ஏற்படும் சளி இருமல் குணமாகும். இருமல், சளி, ஜலதோஷம் உள்ளிட்டவைகளுக்கு இலவசமாக கிடைக்கும் அருமருந்து துளசி. இருமலை கட்டுப்படுத்தும் யூஜினால் உள்ளிட்ட வேதிப்பொருட்கள் இதில் உள்ளன. இன்றைக்கு காலகட்டத்தில் முக்கிய நோய்களாக 3ஐ சொல்லலாம். நீரிழிவு என்ற சர்க்கரை நோய், ஒபிசிட்டி என்ற உடல் பருமன், பிளட் பிரஷர் என்ற இரத்த அழுத்தம். இவை மூன்றில் ஒன்று நம்மில் பலருக்கும் இருக்கிறது. தினமும் சில துளசி இலைகளை மென்று தின்றாலே சர்க்கரையின் அளவு கட்டுப்படும். உடல் எடையை குறைக்கிறது. துளசி சாற்றையும் எலுமிச்சை சாற்றையும் கலந்து சூடுபடுத்தி சிறிது தேன் கலந்து உணவுக்கு பின்பு உட்கொண்டு வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடை குறையும். துளசி இலை, முற்றிய முருங்கை இலைகளை சம அளவு எடுத்து சாறு எடுத்து கொள்ள வேண்டும். அந்த சாற்றில் 50 மில்லி எடுத்து 2 சிட்டிகை சீரகப்பொடி சேர்த்து காலை மாலை இருவேளையும் 48 நாட்கள் உண்டு வந்தால் இரத்த அழுத்தம் குறையும். இதை சாப்பிடும் காலத்தில் உப்பு, புளி, காரம் குறைக்க வேண்டும். தோல் நோய் பாதிப்பில் உள்ளவர்க்கு துளசி இலையை எலுமிச்சை சாறு விட்டு விழுது போல் அரைத்து தோல் நோய் உள்ளவர்க்கு பற்று போடலாம். இதனால் சொறி, சிரங்கு போன்றவை குணமாகும். துளசி இலையுடன் அம்மான் பச்சரிசி இலையை சம அளவு எடுத்து அரைத்து பருக்கள் உள்ள இடத்தில் தடவினால் முகப்பரு மறையும் என்கிறார்கள் சித்த மருத்துவர்கள். இவை எல்லாம் விட என்றும் இளமையுடன் திகழ உதவுகிறது துளசி நீர். சுத்தமான செம்பு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்ல தண்ணீரை ஊற்றி அதில் ஒரு கைப்பிடி துளசியை போட்டு 8 மணி நேரம் மூடி வைத்து பின்பு அந்த நீரை குடிக்க வேண்டும். இதை வெறும் வயிற்றில் 48 நாட்கள் செய்து வந்தாலே எந்த நோயும் அண்டாது. அத்துடன் தோல் சுருக்கம் நீங்கி நரம்புகள் பலப்படும். பார்வை குறைபாடு நீங்கும். நீரிழிவு வியாதி நம்மை நெருங்காது. உடலுக்கான கிருமிநாசினியாக துளசி உள்ளது. மனித உடலுக்கான கிருமிநாசினியாக பயன்படுகிறது துளசி. தினமும் துளசி இலையை மென்று சாறை விழுங்கி வந்தால் குடல், வயிறு, வாய் தொடர்பான பல பிரச்சனைகள் வாழ்நாள் முழுக்க வரவே வராது. வாய் துர்நாற்றம் இருக்கவே இருக்காது. உடலின் வியர்வை நாற்றத்தை தவிர்க்க குளிக்கும் நீரில் முந்தைய நாளே கொஞ்சம் துளசி இலையை போட்டு வைத்து அதில் குளித்தால் நாற்றம் நீங்கும். தோலில் பல நாட்களாக இருக்கும் படை, சொறி, சிரங்குகளும் துளசி இலையால் குணமடையச் செய்ய முடியும். துளசி சாறு சளித்தொல்லை, ஆஸ்துமா ஆகியவைகளை குணப்படுத்தும். துளசி ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது.
இருதயம் போன்ற உறுப்புகள் சீராக இயங்குவதற்கு துளசி உதவுகிறது. துளசி இலையை எலுமிச்சை சாறு விட்டு நன்கு மை போல் அரைத்து அந்த விழுதை தோலில் தடவி வந்தால் படைச்சொறி மறையும். சிறுநீர் கோளாறு உடையவர்கள் துளசி விதையை நன்கு அரைத்து உட்கொண்டு வர வேண்டும். கூடவே உடலுக்கு தேவையான அளவிற்கு தண்ணீரும் பருகி வர பிரச்சினை சரியாகும். துளசி இலைக்கு மன இறுக்கம், நரம்பு கோளாறு, ஞாபகச் சக்தி இன்மை, ஆஸ்துமா, இருமல் மற்றும் பிற தொண்டை நோய்களை உடனுக்குடன் குணமாக்கும் சக்தி உண்டு. துளசி இலைச் சாறில் தேன், இஞ்சி முதலியன கலந்து ஒரு தேக்கரண்டி அருந்தலாம். சளி, இருமல் உள்ள குழந்தைகளுக்கு தினமும் 3 வேளை 3 தேக்கரண்டி இந்த துளசி கஷாயம் கொடுத்தால் போதும். தினமும் காலையில் 10 துளசி இலையை மென்று தின்பதால் இரத்தம் சுத்தமாகும். மார்பு வலி, தொண்டை வலி, வயிற்று வலி ஆகிய கோளாறுகள் நீங்கும். உடலில் இருந்து அதிகப்படியான சளியை வெளியேற்றவும் உதவுகிறது. துளசி கசாயம் தயாரிப்பதற்கான உதவிக்குறிப்புகள். 10 முதல் 12 வரை துளசி இலைகள், 1 டீஸ்பூன் துருவிய இஞ்சி மற்றும் 7 முதல் 8 வரை உலர்ந்த களி மிர்ச் எடுத்துக் கொள்ளுங்கள். கடாயில் தண்ணீரை கொதிக்க வைத்து அதில் துளசி, துருவிய இஞ்சி, களி மிர்ச் சேர்த்து 10 நிமிடம் கொதிக்கவிடவும். ஒரு சிட்டிகை கருப்பு உப்பு சேர்த்து அதில் அரை எலுமிச்சையை பிழியவும். அது 1 நிமிடம் நிற்கட்டும். ஜலதோஷம் மற்றும் இருமலை கட்டுப்படுத்த சூடாக வடிகட்டி குடிக்கவும். ஆரோக்கியமான இதயத்தை ஊக்குவிக்கிறது. துளசியில் வைட்டமின் சி மற்றும் யூஜெனால் போன்ற ஆக்சிஜனேற்றங்கள் உள்ளன. இது ஃப்ரீ ரேடிக்கல்களின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளிலிருந்து இதயத்தை பாதுகாக்கிறது. இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை குறைப்பதிலும் யூஜெனோல் பயனுள்ளதாக இருக்கிறது. சிறுநீரக கற்களை குணப்படுத்துகிறது. துளசி ஒரு லேசான டையூரிடிக் மற்றும் நச்சு நீக்கும் முகவராக செயல்படுகிறது. இது உடலில் யூரிக் அமில அளவை குறைக்க உதவுகிறது. துளசியில் உள்ள அசிட்டிக் அமிலம் சிறுநீரக கற்களை உடைக்க உதவுகிறது. துளசி எண்ணெயின் முதன்மை செயலில் உள்ள கலவை யூஜெனால் ஆகும். இது தோல் தொடர்பான கோளாறுகளை எதிர்த்து போராட உதவுகிறது. ஓஷமம் சாங்டம் தோல் நோய்த்தொற்றுகளுக்கு உட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் சிகிச்சையளிக்க உதவுகிறது. துளசியின் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் வைரஸ், பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்றுகளை தடுப்பதன் மூலம் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. இது கண் வீக்கத்தை தணித்து மன அழுத்தத்தையும் குறைக்கிறது. அதிலும் கண்களில் புண் இருந்தால் கடுமையான அரிப்பு, எரிச்சல் ஏற்படும். அப்போது துளசியின் சாற்றினை கண்களில் ஊற்றினால் விரைவில் குணமாகும். துளசி ஒரு இயற்கையான வாய் புத்துணர்ச்சி மற்றும் வாய்வழி கிருமிநாசினி. ஓசிமம் சாங்டம் வாய் புண்களையும் குணப்படுத்தும். புனித துளசி பல் துவாரங்கள், பிளேக், டார்டர் மற்றும் வாய் துர்நாற்றத்திற்கு காரணமான பாக்டீரியாக்களை அழிக்கிறது. அதே நேரத்தில் பற்களை பாதுகாக்கிறது. ஈறுகளில் ஏதேனும் பிரச்சனை இருந்தாலோ அல்லது வாய் துர்நாற்றம் அடித்தாலோ. அப்போது துளசியை உலர வைத்து பொடி செய்து அத்துடன் கடுகு எண்ணெய் ஊற்றி பேஸ்ட் செய்து ஈறுகளில் தடவி தேய்த்து கழுவ வேண்டும். இப்படி செய்தால் வாய் பிரச்சனைகள் அகலும். துளசி சுவாச கோளாறுகளை குணப்படுத்துகிறது. காம்பீன், யூஜெனால் மற்றும் சினியோல் போன்ற கலவைகள் இருப்பதால். துளசி சுவாச மண்டலத்தின் வைரஸ், பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்றுகளை குணப்படுத்துகிறது. இது மூச்சுக் குழாய் அழற்சி மற்றும் காசநோய் போன்ற பல்வேறு சுவாச கோளாறுகளை குணப்படுத்தும். துளசியில் வைட்டமின் கே ஒரு அத்தியாவசிய கொழுப்பு. கரையக்கூடிய வைட்டமின் உள்ளது. இது எலும்பு ஆரோக்கியம் மற்றும் இதய ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தலை வலிக்கு துளசி மிகவும் சிறப்பான நிவாரணி. அதற்கு துளசியை அரைத்து அதில் சந்தன பொடி சேர்த்து கலந்து நெற்றியில் பற்று போட்டு வந்தால் நல்ல நிவாரணம் கிடைப்பதோடு உடல் சூடும் குறையும். கருப்பு துளசியின் சாறு கண்களில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை தரும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த துளசியானது பண்டைய கால மரபு படி லட்சுமி அம்சமாக வீட்டில் வளர்த்தும் வணங்கியும் வந்தனர். அத்தகைய துளசி மூலிகை செடியை அனைத்து செல்வம் பெற வேண்டி துளசியை சுற்றி வணங்கினார்கள். அதற்குரிய பலன் முழுவதுமாக கிடைக்க வேண்டி பல மந்திரங்களை பெரியோர்கள் போதித்தார்கள். உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.